அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கேதனா. நான் 2ஆம் ஆண்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றேன். எனது தலைப்பு ப்ரீ எக்லாம்சியா, ரோல் ஆஃப் இம்யூன் செல்ஸ், பயோமார்க்கர் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் ரீசென்ட் அட்வான்சஸ் இன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். தமிழில். கற்றல் நோக்கங்கள் என்ன? அறிமுகம். ப்ரீ எக்லாம்சியா என்ற எதனால் ஏற்படுகிறது? நோய் எதிர்ப்பு செல்கள் பங்கேற்பு, இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி. ப்ரீ எக்லாம்சியாவை முன்கூட்டியே எப்படி கண்டுபிடிப்பது? இதன் உயிரியல் குறிப்பான்கள் என்ன? ப்ரீ எக்லாம்சியா மேலாண்மையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் என்ன? குறிப்புகள். ஒரு அறிமுகம் கூறுகின்றேன். கர்ப்பத்தை சிக்கலாக்கும் உயர் ரத்த அழுத்த கோளாறுகளில் ஒன்றுதான் ப்ரீ எக்லாம்சியா. மருத்துவ வரையறை என்ன? கர்ப்ப காலத்தில் 20 வாரங்களுக்கு பிறகு தோன்றும் உயர் ரத்த அழுத்தம் 140/90 mmHg மேல இரண்டு முறையும் இதற்கு மேல அளவு இருந்தும் புரத நீர் வெளியேற்றமும் 24 மணி நேரத்தில் 300 மில்லிகிராம் அளவு அல்லது அதற்கு மேல புரத நீர் வெளியேற்றம் அல்லது புரதம் கிரியேட்டினின் விகிதம் 0.3க்கு மேல இருப்பதும் ப்ரீ எக்லாம்சியா என வரையறுக்கப்படுகின்றது. புரத நீர் வெளியேற்றம் இப்போ சில தாய்மார்கள புரத நீர் வெளியேற்றமே இருக்காது. அப்போ ப்ரீ எக்லாம்சியா எப்படி சொல்வது வரையறுக்கிறது என்றால், சீரம் கிரியாட்டின் அளவு 1.1 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேல இருக்கும். தட்டணுக்களின் எண்ணிக்கை 1,00,000க்கு கீழே இருக்கும். கல்லீரல் நொதிகள் அதாவது என்சைம்ஸ் 2 மடங்குக்கு மேல இருக்கும். 2 மடங்கு அளவு இருக்கும். நுரையீரல் வீக்கம் இருக்கும். புதிதாக தொடங்கும் பார்வை மங்கல் அல்லது நரம்பியல் பிரச்சனைகள் இருக்கும். 24 மணி நேரத்துல 500 மில்லிக்கும் குறைவாக சிறுநீர் வெளியேற்றத்துடன் ஒழுகியூரியா இருக்கும். இதெல்லாம் இருந்தா ப்ரீ எக்லாம்சியா என்று கருதப்படும். இப்போ ப்ரீ எக்லாம்சியா எதனால ஏற்படுகிறது? தவறான பிளாசென்டா வளர்ச்சி. கருப்பையில் த்ரோம்போபிளாஸ்ட் செல்கள் தாயின் சுழல் நாளிகளில் போதுமான அளவு ஊடுருவாததால் பிளாசென்டாவில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுகின்றது. இதனால நாள சமநிலை கோளாறு. ஆக்சிஜன் குறைபாடு உள்ள பிளாசென்டா ஆன்டி ஆஞ்சியோஜெனிக் காரணிகள் மற்றும் அழற்சி தூண்டும் காரணிகளை வெளியிடுகிறது. இதனால இணைக்குழல் பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் இந்த பிளாசென்டா ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் வெளியிடுகிறது. இப்போ இந்த இணைக்குழல் பாதிப்பு பல உறுப்புகள்ல ஏற்பட்டு பல உறுப்புகளின் செயலிழப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் புரத கசிவு ஏற்படுத்துகிறது. இதுவே மூளையில் புரத கசிவு ஏற்படுவது எக்லாம்சியா அதாவது வலிப்புகளை ஏற்படுத்துகிறது. இப்போ நோய் எதிர்ப்பு அந்த செல்கள் பற்றி பார்ப்போம். ப்ரீ எக்லாம்சியாவில தாய்க்கும் கருக்கும் இடையில இம்யூன் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்னா, சகிப்புத்தன்மையிலிருந்து அழற்சி தன்மைக்கு மாறும். அழற்சினா இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். இப்போ இந்த இன்னேட் இம்யூனிட்டியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஒரு செல்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெசிடுவல் இயற்கை கொலையாளர்கள். இந்த செல்கள் அதிகமாகுது மற்றும் இது எப்படி செயல்படுதுன்னா KIRHLAC இந்த தொடர்புகள்ல மாற்றம் ஏற்படுத்துது. இந்த தொடர்புகள் சரியாக இல்லாதனால VEGF, PIGF இவை கருப்பையோடைய வளர்ச்சியை தூண்டும் காரணிகளாக அமையும். இந்த காரணிகளுடைய அளவு குறைஞ்சு விடுது. அதற்கப்புறம் இது எப்படி எழுச்சியை தூண்டுது அப்படின்னா, IFN காமா மற்றும் TNF ஆல்பா போன்ற எழுச்சி தூண்டும் காரணிகளை வெளியிடுகிறது. மற்றும் இது நாளிகளை சுருக்கும் SFIT1 இவையும் வெளிவருகிறது. அடுத்தது நியூட்ரோபில்ஸ் அளவு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது நீண்ட காலம் உயிருடன் இருக்கிறது மற்றும் இன்டர்லியூக்கின் 8 TNF ஆல்பா போன்ற புரதங்களின் அளவும் அதிகரிக்கிறது. இது NET வளைவுகள் அதாவது நியூட்ரோபில் செல்வெளி பொறிகள். இந்த செல்வெளி பொறிகளுடைய அளவு அதிகமாயிடுது. இதனால ரத்த உறைவு மற்றும் திசு சேதம் ஏற்படுகின்றது. புரதநீர் வெளியேறு மற்றும் வளர்ச்சியின் குறைவு ஏற்படுகிறது, கருவின் வளர்ச்சி. அதுக்கப்புறம் மேக்ரோபேஜஸ். இந்த மேக்ரோபேஜஸ்ல என்ன மாற்றம் ஏற்படுகிறதுனா, M1 வகை அதிகரிக்கிறது. இந்த M1 வகைகள் சைட்டோகைன்ஸ் அதிகமான சைட்டோகைன்ஸை வெளியிடுகிறது. இது உடல் அழற்சியை உருவாக்குகின்றது மற்றும் M1 M2
சமநிலை கோளாறு ஏற்படுகிறது. M1 அளவு வந்து M2 ஓட அதிகமாக இருக்கிறது. அது வந்து TNF ஆல்பா, இன்டர்லியூக்கின் 6, இன்டர்லியூக்கின் 1 பீட்டாவை வெளியிடுகிறது. இது வந்து த்ரோம்போபிளாஸ்டின் படையெடுப்பை தடுக்குகின்றது. இப்போ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் இங்க என்ன நடக்குதுன்னா, காம்ப்ளிமெண்ட்ஸோடைய அளவு, காம்ப்ளிமெண்ட் புரதங்களோட அளவு அதிகமாகுது. இதுல வந்து கிளாசிக்கல் மற்றும் லெக்டின் பாதைகள் அதிகரித்து C4D, C3A, SC5B9 இதோட காம்ப்ளெக்ஸஸோட அளவும் அதிகமாயிடுது. இதனால சின்சீஷியோ ட்ரோஃபோபிளாஸ்ட் செயல்பாடு வந்து பாதிக்கப்படுது. இங்க வந்து கட்டுப்பாடு கோளாறு என்னன்னா, C1 இன்ஹிபிட்டர்ஸ் மற்றும் ஃபேக்டர் ஹெச்சோட அளவும் வந்து அதிகமாயிடுது. இது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துது. அடுத்து அடாப்டிவ் இம்யூனிட்டியில என்ன நடக்குது? விதிவிலக்கு டி செல்கள், ரெகுலேட்டர் டி செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுது, எண்ணிக்கை குறைந்து விடுது. அதனால வந்து அழற்சி தடுக்க முடியாமல் போய்விடுது. அடுத்து உதவி டி செல்ல என்ன மாற்றம்? உதவி டி செல் 1 மற்றும் 17 அளவு அதிகமாயிடுது, 2 அளவு குறைஞ்சிது. அடுத்து ப்ரீ எக்லாம்பியால வந்து பி செல்கள் என்ன வெளிவிடுகிறது என்றால், ஆஞ்சியோடென்சின் 2 முதலாம் வகை ரெசப்டார்ஸை அழிக்கும் அழிக்கும் ஆன்டிபாடிகளை இது வெளிவிடுகிறது. இந்த ஆன்டிபாடிகள் என்ன பண்ணும்னா, அந்த ரெசப்டாரோடைய 2வது வெளி லூப்பில் பிணைந்து PAI1 அதோட உற்பத்தியை அதிகமாக்குது. இதனால வந்து த்ரோம்போபிளாஸ்டின் படையெடுப்பு தடுக்கப்படுகிறது. மேலும் TNF ஆல்பா, சொல்யூபிள் எண்டோக்ரின் இதனுடைய அளவு, எழுச்சி தூண்டும் காரணிகளோட அளவும் அதிகமாயிடுது. இப்போ அடுத்து ப்ரீ எக்லாம்சியாவை எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது? ப்ரீ எக்லாம்சியாவிற்கான முதல் 3 மாத ஒருங்கிணை வழிமுறை இதை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல என்னென்ன நடக்குது அப்படின்னா, சராசரி இரத்த அழுத்தம், சராசரி கருப்பை தமனி எதிர்ப்பு மற்றும் இரத்தத்தில் PIGF உடைய அளவு இதெல்லாமே வந்து ஒப்பிட்டு ஆபத்தின் அளவை அடையாளம் காண்கிறது. மற்றும் SFIT1 PIGF இதனுடைய ரேஷியோ 38க்கு மேல இருந்தா அபாயம் அதிகம். மற்றும் PIGF மட்டுமே நீங்க கருதுறீங்கன்னா அதோடைய அளவு வந்து 100 pg/ml கம்மியாக இருந்தால் உயர் அபாயம் இருக்கின்றது. அடுத்து ப்ரீ எக்லாம்சியாவின் உயிரியல் குறிப்பான்கள் என்ன? இப்ப ப்ரீ எக்லாம்சியான்றது பல உறுப்புகளை சேதமாக்கிறது. இந்த பல உறுப்புகள் சேதத்தினால பலவிதமான RNA ஸ்பீஷீஸ், DNA மற்றும் காரணிகள் புரதங்கள் வெளியிடுகிறது. இந்த புரதங்கள் தான் நமக்கு வந்து ஒரு குறிப்பானாக அமையும். இப்ப முக்கிய பிளாசண்டாவில என்ன குறிப்பான்கள் இருக்குன்னா, RNA குறிப்பான்கள் இருக்கு. MIR 486-5P குடும்பம் மற்றும் MIR 2110 குடும்பங்கள். இவை வந்து த்ரோம்போபிளாஸ்டின் சேதத்தை காட்டுகின்றன. அடுத்து பிளாசண்டாவின் புரத குறிப்பான்கள் என்னன்னா, PA, PPA, PP13, PIGF, SFIT1 இந்த குறிப்பான்களும் ப்ரீ எக்லாம்சியாவை முன்கூட்டியே குறிக்கின்றன. அடுத்து எண்டோதீலியல் குறிப்பான்கள் என்னென்னா MIRNAக்கள் ஆகும். இதுல வந்து சில MIRNAக்களின் அளவு குறைகிறது, சில MIRNகள் அதாவது MIR 210, 115 இவையோட அளவு வந்து அதிகரிக்கிறது. இவை வந்து நாளங்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன. அடுத்து சொல்யூபிள் எண்டோக்ரின் இந்த காரணியோட அளவும் அதிகமாகுது. இந்த காரணியோட அளவு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நோயின் கடுமையும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த பயோமார்க்கர்ஸ் எப்படி அடையாளம் காண்பது அப்படி பாத்தீங்கன்னா, அடிப்படை முறைகள் என்னென்ன? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, ELISA, RT-PCR போன்ற தொழில்நுட்பங்களை வைத்து நாம் இந்த காரணிகளை அளவிடலாம். அடுத்து உயர்தர பாகுப்பாய்வு என்னென்ன அப்படின்னா, WGCNA, இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி, QRT-PCR, ROC-AUC இந்த மதிப்பீடுகளை வைத்து நம்ம மதிப்பீடுகள் செய்து உறுதிப்படுத்தலாம். ப்ரீ எக்லாம்சியாவில் மேலாண்மையில் என்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SFIT1 இதற்கு எதிர்த்து நம்ம சிகிச்சைகள் செய்யலாம். அதுல வந்து ஏஃபெரிசிஸ் SFIT1 இந்த காரணியவே வந்து ரத்தத்திலிருந்து அகற்றலாம்.
இது வந்து ஏஃபெரசிஸ் என்ற முறை வழியாக நம்ம செய்யலாம். இதனால என்ன நமக்கு நன்மை வருதுன்னா, இந்த பிளாசென்டாவின் வளர்ச்சி காரணிகள் அதோட அளவு வந்து சமநிலைக்கு ஏற்படுகிறது மற்றும் பிபி குறைகிறது. கர்ப்பத்தை 2 முதல் 4 வாரங்களுக்கு நீட்டிக்கலாம். ஆன்டி SFIT1 ஆன்டிபாடிகள் உடனடி தடுப்பு முறையாக அமைகின்றது. அடுத்து எண்டோதீலியத்தை எப்படி பாதுகாப்பது? அதற்கு பாதுகாத்த PDE5 தடுப்புகளை பயன்படுத்தலாம். இவை நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரித்து இரத்த நாள விரிவாக்கத்திற்கு உதவுகின்றது. அடுத்து ஸ்டாட்டின்ஸ் SFIT1 SENG இதன் அளவை குறைத்து அழற்சியை தடுக்கின்றது. இலக்கு டெலிவரி பிளாசென்டா சிறப்பு நானோ பார்ட்டிகல்ஸ் இவை ஹைபாக்சியாவை சரி செய்கின்றது. அடுத்து புதிய மருந்துகள் என்னென்ன? BH4 இவை எண்டோதீலியல் நைட்ரிக் ஆக்சைடு சிந்தேசை செறிவூட்டல் செய்கிறது. ETA தடுப்புகள் இவை இரத்த நாள சுருக்கம் தடுக்கின்றது. AT1AA வின் தடுப்பு இவை AT1A அளவை குறைக்கின்றது. எனது குறிப்புகள் இவை. நன்றி.